வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் இரண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அப்டேட்னாலும் நம்ம தெளிவா உங்களுக்கு கொடுத்துருவோம். லாஸ்ட் மேட்ச் கூட மழை பெய்யறதை பத்தி ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதனால நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் உங்களுக்கே தெரியும். அதாவது இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப்ல நீங்க வந்து X11 சூஸ் பண்ணலாம். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ. அதே போல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல். அதே போல நீங்க கபடி விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்ட்ரி ஃபீஸ்ல இருக்கிறதுல நீங்க எந்த ஃபேண்டசி ஆப் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்தியால இருக்கிறதுல கபடிக்கு என்ட்ரி ஃபீஸ் கம்மியா கொடுக்கறது இவங்க தான். அதே போலதான் மத்த எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கொடுக்குறாங்க. குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரியஸ் லீடர் போர்டு எதிர்பார்த்து பிளே பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்க பர்டிகுலரா சூஸ் பண்ணலாம். அது போக உங்களுக்கு போனஸ் லீக் 3 பேர்ல 2 பேருக்குள்ள வந்தா வின் பண்றக்கூடிய கான்டெஸ்ட்லாம் சூப்பரா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு டைம் ஆப் போய் பாருங்க. அதனால லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்தபடியா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சிட்னில நடக்குது. சிட்னி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நான் பெருசா சொல்லணும்லாம் கிடையாது. நீங்க பிபி எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் உள்ள கிரவுண்டு. அதே போல நல்ல பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல டாஸ்க் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா டோட்டலா 17 மேட்ச்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 7 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். ஆனா இந்த கிரவுண்ட்ல பொதுவா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து அண்டர் நைட் மேட்ச்ல சேசிங் பண்றதை விட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த கிரவுண்ட் இருக்கு. ரெக்கார்ட் சர்வீஸா பார்க்கும்போது அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஸ்பின்னர் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்க பிபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸும் 150 டு 169க்குள்ள 69க்குள்ள 10 இன்னிங்ஸும் 170 டு 89க்குள்ள 6 இன்னிங்ஸும் 90+ வந்து 10 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 170 டு 180 எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா ஹை ஸ்கோர் 221, பங்களாதேஷ் லோ ஸ்கோர் 101க்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்கிறாங்க. இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். சோ முதல் T20 மழையினால 7 ஓவர் மேட்ச் அப்பவே சொல்லிட்டேன், டெலகிராம்ல சொல்லிட்டேன். பயங்கரமான ரிஸ்கான மேட்ச். அது போக நமக்கு வந்து ஒரு ஓவர்லாம் ரொம்ப கம்மி பண்ணதுனால கஷ்டமா இருக்கும். அப்படி இருந்துமே நம்ம வந்து நல்லா தான் டீம் செட் பண்ணோம். ஒரே ஒரு இது பேட்லெட்டை தவிர மீது எல்லாருமே நம்ம செட் பண்ணோம். பட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மேட்ச் வந்து தோத்துட்டோம். பரவாயில்ல, இந்த T20 நம்ம ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக், மெகா லீக் எல்லாத்துக்குமே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வின் பண்ணுவோம் நம்புவோம். ஃபர்ஸ்ட் அந்த டாப் 6 பாத்துடலாமா? டாப் 6 பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷார்ட், ஜாக் ஃப்ரெஷர், அடுத்து இங்கிலீஷ், அதுக்கு அடுத்து மேக்ஸ்வெல், அதுக்கு அடுத்து ஸ்டோய்னிஸ், அதுக்கு அடுத்து டிம் டேவிட். இந்த ஒரு டாப் 6ல வந்து 6 பேர் இருக்கிறாங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்போதும் சொல்ற போல ஃபர்ஸ்ட் T20 தூர வச்சிருங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அது 7 ஓவர் மேட்ச், அது கம்ப்ளீட்டா வேற. அதனால அதை வந்து இது கூட எடுத்துட்டு இது கூட சேர்த்து ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அப்படி கம்ப்ளீட்டா தூர தள்ளிருங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம எப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னதான் இருந்தாலும் மேக்ஸ்வெலுக்கு வந்து அந்த பவுலிங் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால மேக்ஸ்வெலுக்கு வந்து கண்டிப்பா நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து மினிமம் நம்ம வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 25 ரன்னும் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருனாலே அவர் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா வந்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்டோய்னிஸுக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங்கும் வந்து லாஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம் கடைசி கொஞ்சம் பால் கிடைச்சாலும் நல்லா ஹிட்டரா ஆடினாரு. அதனால ஸ்டோய்னிஸுக்கும் அந்த டபுள் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நீங்க அவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டோய்னிஸ் கிட்ட இருந்து மினிமம் ஒரு 20 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எதிர்பார்த்தா கூட அந்த நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவார். அது போக
இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்ஸ்வெலும் ஸ்டோய்னிஸும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 3 to 4 ஓவர் பவுலிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து மேக்ஸ்வெல் ஸ்டோய்னிஸ் இந்த டாப் 6ல கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிட்ட வந்து கேப்டன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க அவருக்குமே நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் நான் கொடுத்தேன், அவரு பேட்டிங்கே கிடைக்கலன்னா லாஸ்ட் மேட்சுக்கு சம்பந்தம் இல்லை நம்ம சொல்லிட்டோம். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கம்பேர்ட் டு அதர்ஸ் பிளேயர்ஸ். அதனால நீங்க இங்கிலீஷ்க்கு வந்து தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே நீங்க வந்து மேத்யூ ஷாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து யாராச்சும் 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதா இருக்கும். டிம் டேவிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சம் டிம் டேவிட் கிட்ட இருந்து 20 to 25 ரன் வரைக்கும் வேணா வரும். அதுக்கு மேல பெருசா வராது. சில மேட்ச் அது கூட வராது, ஏன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம போயிடும். லாஸ்ட் மேட்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூர தள்ளிடுங்க. திடீர்னு வந்து இப்போ ஒரு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 140 ரன் அடிக்காங்க, அது டாப்ல உள்ள பிளேயர்ஸே முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிம் டேவிட் எடுக்கிறது வேஸ்ட். பட் ஒரு கிராண்ட் லீக் டீம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 10ல ஒரு டீம்லயாச்சும் நீங்க வந்து டிம் டேவிட் வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மினி ஜிஎல் அந்த மாதிரி இதுல வந்து நீங்க வந்து டிம் டேவிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதுமானதா இருக்கும் என்னோட இது. மற்றபடி இம்பார்ட்டன்ட் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், இங்கிலீஷ், இந்த ஷார்ட் அண்ட் ஃப்ரெஷர் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க வந்து தாராளமா எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் 30+ ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் அவங்க ஃபர்ஸ்டே ஃபேஸ் பண்ணக்கூடியது சைன்ஸ் அஃப்ரிடி பாலையும் நிசிம்சா பாலையும் ஃபேஸ் பண்றாங்க. அதனால கண்டிப்பா விக்கெட் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து நல்லா பவுலிங் எடுக்க அட்டாக் பண்ணக்கூடியவங்க. முதல் 4 ஓவர் வந்து அவங்க பால தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹை ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா இது வரைக்கும் 2 பேருமே ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் ஆடி பெரிய ஹை ஸ்கோர் போனது கிடையாது. T20 ஃபார்மேட்ல இப்பதான் வந்திருக்காங்க யங் டேலண்டட் பிளேயர்ஸ். பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர் போனதுல அதுவும் பாகிஸ்தான் மாதிரியான பவுலிங் கிட்ட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தோணுது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆரோன் ஹார்டி, ஸ்பென்னர் ஜான்சன், சேவியர் பேட்லர், ஆடம் செம்பர், நாதன் எலிஸ். இப்போ பவுலிங் ஆப்ஷன் பக்காவா வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பென்னர் ஜான்சன் இருக்காருல்ல, இவர் தான் வந்து இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்ணுவார். முதல் 2 ஓவர் பவர் பிளேல 6 ஓவர்னா முதல் 4 ஓவர்ல 2 ஓவர் ஸ்பென்னர் ஜான்சனும் 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சேவியர் பேட்லெட்டும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பேரும் இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்றாங்க. டெத்ல யார் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலிஸ் வந்து டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்பெஷல். கடைசி 2 ஓவர் வந்து எலிஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் பேட்லெட்டும் 1 ஓவர் ஸ்பென்னர் ஜான்சனும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 4 ஓவர்ல இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா லாஸ்ட் 2 ஓவர்ல 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பேட்லெட் 1 ஓவர், ஸ்பென்னர் ஜான்சன் 1 ஓவர். அதனால ஸ்பென்னர் ஜான்சன், பேட்லெட், எலிஸ் இந்த 3 பேர்கிட்ட இருந்துமே நம்ம குறிப்பா ஒரு 4ல இருந்து 5 விக்கெட் இந்த 3 பேர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் போலிங் ஆப்ஷன்ல பேட்லெட் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட், அதே போல எலிஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச்ல நான் எலிஸ் தான் வைஸ் கேப்டனால போட்டிருந்தேன். ஏன்னா பேட்லெட் ஏன் எடுக்கனா ஓவர் கம்மியா கொடுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல எடிட் பண்றதுக்கு, டீம் எடிட் பண்றதுக்கு, அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அதே போல நான் ஜாம்பா எப்பவும் சொல்றது விக்கெட் டேக்கிங் போலர் மஸ்ட் பிக்ல வந்து ஜாம்பா வைங்க. மினிமம் 1 or 2 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் தலைவன் வந்து 1 ஓவர் போட்டே 2 விக்கெட், யாருமே எடுக்கல. ஜாம்பா நம்ம எடுத்தோம், உள்ள கொண்டு வந்தாரு, பட் உள்ள பினிஷ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் 1 or 2 விக்கெட் ஜாம்பா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எலிஸ், சாம்பா, பேட்லெட் இந்த 3 பேருமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் நான் பாக்குறேன். ஆனா ஸ்பென்னர் ஜான்சனும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா பாகிஸ்தானோட ஓப்பனிங் வந்து அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஃபர்கான்லாம் இருக்கிறாரு, ஆனா பாபர் அசம், ரிஸ்வான்லாம் கொஞ்சம் உருட்டி தான் ஆடுவாங்க. அப்படிங்கும் போது ஸ்பென்னர் ஜான்சன் ஓவரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு விக்கெட் கிடைக்காம போயிடும். கடைசியில தான் விக்கெட் கிடைக்கும். அதே போல ஆரோன் ஹார்டிக் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. பட் அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்லாம் இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியால வந்து டாப் 6 பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்காங்க. அது போக ஆரோன் ஹார்டி அப்படியே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் அடிக்கலாம். மேக்சிமம் வந்து 2 ஓவர் வேணா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜாம்பா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். சரிங்களா? எலிஸ் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். சேவியர் பேட்லெட் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸ்பென்னர் ஜான்சன் அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ ஆக மொத்தம் 16 ஓவர் ஆச்சு. மீதி இருக்கக்கூடிய 4 ஓவர் தான் ஸ்டோய்னிஸ்,
மேக்ஸ்வெல், ஹார்டி இந்த 3 பேரும் பவுல் பண்ண போறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பவுலிங் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் இல்ல. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தா கூட முடிஞ்சு போச்சு 25 பாயிண்ட். அதனாலதான் இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா ஆரன் கார்டி மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த மினி லீக் மெகா லீக்லயாச்சும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா. இப்போ வந்து பாகிஸ்தான் டீம் வந்து முதல் மேட்ச் பெருசா ஆடல. ஃபர்ஸ்டே வந்து பவுலிங்ல வந்து இது விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியல. ஸோ டாப் 6 பாத்தீங்கன்னா ஃபர்கான், அதுக்கப்புறம் வந்து ரிஸ்வான், பாபர், உஸ்மான் கான், அடுத்து வந்து சல்மான், இம்ரான் கான். ஸோ ஒரு டாப் 6 வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொன்னேன். இந்த டாப் 6ன்னு வரும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா போனாலே வந்து அவங்களாலே பெருசா ஆட முடியல. அதாவது ரிஸ்வானுக்கு மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு டபுள் அட்வான்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதே போல பாபர் அசாம்ட்ட இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா எங்க ஃபீல்டிங். இப்போ ஒரு மேட்ச்னா ஒரு இடத்துல நல்லா ஷாட் அடிப்பார், இங்கிலீஷ்னா ஒரு இடத்துல அடிப்பார். அப்போ அந்த இடத்துல ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாபரை வைக்கிறாங்க. ஸோ அதுல அவர் 2 கேட்ச் கிட்ட பிடிக்கிறாரு. அதனாலே வந்து நான் பாபருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஸோ இந்த பாபர், ரிஸ்வான் இந்த 2 பேர் தான் இந்த டாப் 6ல உங்களுக்கு வந்து சேஃபான பிக். பிளஸ் நீங்க கொஞ்சம் போகணும்னா ஸ்மால் லீக்லாம் போகணும்னா இந்த 2 பேரை நம்பியே நீங்க போகலாம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சல்மான் இவரை வேணா அந்த லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்கா நீங்க வந்து பார்க்கலாமே தவிர மற்றபடி வேணாம். அதே போல இம்ரான் கானே வந்து நீங்க வந்து ஒரு மினி லீக் அதுல வேணா ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 மினிட் லீக் டீம் போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் அவரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி நீங்க வந்து அந்த டாப் 6ல நீங்க பெருசா ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிளேயர்னால இங்கெல்லாம் ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல வந்து 100 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாங்க. அதிகபட்சம் 30 ரன் 30 to 40 ரன் அடிச்சாலும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வரும். அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனாலதான் நம்ம வந்து சேஃபா பாபர், ரிஸ்வான், அதுக்கப்புறம் சல்மான், இம்ரான் கான் சொல்லி இந்த 4 பேரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஆனா இந்த கீழே இருக்கிற 5 ஆப்ஷன் ஹசிபுல்லா அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு ஃபேண்டசில. பட் விக்கெட் கீப்பர்ல வந்து ரிஸ்வான் தான் நிற்பார். அதுல கவனமா இருந்துக்கோங்க. பட் விக்கெட் கீப்பிங் போட்டிருக்கேன்னு சொல்லி விக்கெட் கீப்பர் பண்ணுவாரோ நினைச்சு எடுத்துறாதீங்க. அதனால அவர்கிட்ட இருந்தும் அந்த எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லாததுனால பெருசா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கொஞ்சம் திணறிட்டாங்க, பாபர், ரிஸ்வான்லாம் அன்னைக்கு மாதிரி உடனே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு மேட்ச்ல தான் இந்த சல்மானு, இம்ரான் கானு, இந்த ஹசிபுல்லா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா சைன்ஸா அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், நிசம்சா, அப்பாஸ் அஃப்ரிடி இந்த 4 பேருமே முக்கியமான பவுலர்ஸ். அதாவது இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அஃப்ரிடியும் நிசம்சாவும் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்ல மோஸ்டா ஹாரிஸ் ரஃப்பும் அப்பாஸ் அஃப்ரிடி அண்ட் சைன்ஸா அஃப்ரிடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஹாரிஸ் ரஃப் 2 ஓவர், அஃப்ரிடி 1 ஓவர், அந்த சைன்ஸா அஃப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் வந்து பவுல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் பிளஸ் டெத் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ குறையாம பாத்தீங்கன்னா இந்த 4 பேர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 6 விக்கெட்ல இருந்து 7 விக்கெட் எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. இந்த 4 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த 4 பேர்ல 4 பேரை கூட நீங்க வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் போறீங்க அப்படின்னா இந்த 4 பேரை நம்பி கூட போகலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேட்ச்ல பாபர் கஷ்டப்பட்டு ஒரு 30 ரன் அடிக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 ரன் நிசம்சா வந்து ஒரு விக்கெட் எடுத்தா முடிச்சு கொடுத்துருவாரு. அதனால நீங்க கொஞ்சம் நம்பி போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 4 பவுலர் ஆப்ஷனே நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த பாபர், ரிஸ்வான் 2 பேருமே 90+ வந்து செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ். அதனாலதான் அவங்கள வச்சு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பவுலர்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆப்ஷனா தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கோம் அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல 2வது T20 அப்படி பார்த்தோம்னா மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், ஆரன் கார்டி, சல்மான். பெருசா இந்த மேட்ச் வந்து இப்போ ஒரு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா நிறைய டபுள் ஆப்ஷன் இருக்க மாதிரி இங்க டபுள் ஆப்ஷன்லாம் இல்ல. அதே மாதிரி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் மொத்தத்திலே வந்து அந்த 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண வேண்டிய இது இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கிறது இவங்க 4 பேருக்கு தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சு இருக்கு. அப்படிங்கறதால இந்த 4 பேர் கொடுத்துருக்கிறேன். அதே போல லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல மேத்யூ ஷாட் இருக்காரு. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ மேத்யூ ஷாட் வந்து அந்த லெவலுக்கு லாஸ்ட் 5 மேட்ச்ல ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா சூப்பரா வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து அப்பாஸ் அஃப்ரிடியும் நல்லா வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஃபோக்கஸ் சைன்ஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப் மேலதான் இருக்கும்.
பட் அப்பாஸ் அப்ரிடியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து மேக்ஸ்வெல் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்து ஹாரிஸ் ரஃப் இருக்காரு, ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு. ஏன்னா இங்கிலீஷை வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது, ஆனா அவர் வந்து கில்லர் மாதிரி பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் சேவியர் பேர்க்லெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 6ல வந்து வந்திருக்கிறாரு. ஸோ இந்த டாப் 6ல கொடுத்துருக்க பிளேயர்ஸ் வந்து முக்கியமா நல்ல ஆவரேஜ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்த பிளேயர்ஸ் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல. அதனால இந்த பிளேயர்ஸை உங்களுடைய எஸ்எல் டீமா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக் டீமா இருந்தாலும் சரி, எந்த லீக் டீமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த 6 பேரையுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கூட உங்களுடைய டீம்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். அப்புறம் கேம் சேஞ்சர் ஆப்ஷனா பார்த்தேன் அப்படின்னா நான் ஸ்பென்னர் ஜான்சனை பாக்குறேன். ஏன்னா இனிஷியல்ல டப்புன்னு பாகிஸ்தான் விக்கெட் விட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு கூட ஒரு முதல் ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்விங் பால் இருக்கு, அதனால ஸ்பென்னர் ஜான்சன் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெஷர் அதே போல, ஏன்னா அடிச்சாருன்னா ஸ்கோர் தான். லாஸ்ட் மேட்ச் கூட அடிச்சாரு, பட் கொஞ்ச நேரத்துல அவுட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான் அவரோட கெப்பாசிட்டி. அதனால அது கொஞ்சம் நீடிச்சதுன்னா இன்னும் ஸ்கோர் போகும். அப்புறம் நசீம்சா, அடுத்தது உஸ்மான் கான், இந்த 2 பேரையும் பாகிஸ்தான் சைட்ல இருந்து சொல்றேன். ஸோ இந்த 4 பேருமே உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா உங்களுக்கு ஃபேண்டசில இருக்கலாம். அண்ட் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்கான் ஓப்பனிங் ஆடுறாரு, அதே போல சால்மான், ஆரோன் ஹார்டி, மேத்யூ ஷார்ட். இந்த கம்பேர் டு இந்த 4 பேர் வந்து மற்ற எல்லா பிளேயர்ஸும் ஒரு 75-90 இருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு 35-40 அவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த 4 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஓவர் ஆப்ஷன் எலிசு பேட்லெட் டெத்ல அட்டாக் பண்றாங்க நம்மளுடைய ஆஸ்திரேலியால. சயின்ஸ் அப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் அப்ரிடி, இந்த 3 பேருமே டெத்ல பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வேணா நீங்க வந்து நம்ம ஸ்பென்னர் ஜான்சன் வேணா ஒரு ஓவர் வேணா பவுல் பண்ணலாம் டெத்ல, அதுக்கப்புறம் அதிகபட்சமா பவுல் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் இனிஷியலே 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, டெத்ல 1 ஓவர் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. அப்படியே கிடைச்சாலும் அந்த 16-17 அந்த ஓவர்ல பவுல் பண்ணி முடிச்சிருவாரு. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் தான். நம்ம போன மேட்ச் நான் கொடுத்த அதே ஆப்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு சேஞ்ச் பண்ணல. போன மேட்ச் நான் கொடுத்த ஆப்ஷன்ல மேக்ஸ்வெல் கேப்டனாவும் எலிசி வைஸ் கேப்டனாவும் போட்டிருந்தீங்கன்னா நீங்க 1 சைடு ஸ்வீப். பட் நானே அதை ஃபாலோ பண்ணல, சொன்னதுதான் மிச்சம். பட் நானே ஃபாலோ பண்ணாம சயின்ஸ் அப்ரிடியை நான் கேப்டனா போட்டேன், அந்த ஒரு தப்பு தான். ஆனா வைஸ் கேப்டன் எலிசா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஏன்னா விக்கெட் எடுப்பான்னு தெரியும். அதே போல சயின்ஸ் அப்ரிடி ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரோன்னு நினைச்சேன், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் மேக்ஸ்வெல், எலிசு, சயின்ஸ் அப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், இது வந்து உங்களுக்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த 2வது T20ல உங்களுக்கு இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜாக் ஃப்ரெஷரை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதே போல ஆடம் சாம்பா கண்டிப்பா 2 விக்கெட் பிளஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர், 4 ஓவர் நறுக்குன்னு போல் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த சிட்னி பிட்ச்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் வேற இருக்கு, அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து முகமது ரிஸ்வான், பாபர் அசம், 2 பேருமே சேஃபான பிளேயர்ஸ். ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு சேஃபா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லிட்டு சேஃப்னு சொல்றேன் நினைக்காங்க, ஏன்னா யாருமே பாபர் ரிஸ்வானை கேப்டன் எடுக்க மாட்டாங்க. ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி. இருந்தாலும் ரிஸ்கான ஆப்ஷனை நீங்க வந்து பாபர் ரிஸ்வானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகமா செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் அவங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா, பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா 2வது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.